நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போடுமே கோயவன் அனுதினம் நீ வரைந்திடுமே வசனம் ஞானிக்கையில் இதயமதில் ஆறுதலே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வெளிச்சத்தை நீர் அனுப்பியருளும் அவைகள் எங்களை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலத்திற்கும் நேராக எங்களை நடத்திட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம், அது பரிசுத்த ஆபக்கூக் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபக்கூக் தீர்க்கதரிசியினுடைய 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். தமிழில் ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்ற ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த வேத வசனத்தை நான் இங்கே எடுத்திருக்கிறேன். தீர்க்கதரிசி செய்கிற ஒரு அற்புதமான ஜெபம் இது. ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு ஜெபம். என்ன ஜெபிக்கிறார்? கர்த்தாவே, நான் உண்மை பற்றிய செய்திகளை கேட்டிருக்கிறேன். கர்த்தாவே, நீர் கடந்த காலத்தில் செய்த வல்லமை மிக்க செயல்களால் ஆச்சரியப்படுகிறேன். இப்பொழுது நான் நீர் எங்கள் காலத்தில் பெரும் செயல்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தயவு செய்து அச்செயல்கள் எங்கள் காலத்தில் நிகழுமாறு செய்யும். ஆனால் நீர் கோபம் கொள்ளும் போதும் எங்கள் மீது இரக்கம் காட்ட நினைத்து கொள்ளும். அற்புதமான ஒரு ஜெபம். ஆங்கில வேதாகமத்தில் NIV-லேருந்து வாசிக்கிறேன். Lord, I have heard of your fame. I stand in awe of your deeds. Lord, repeat them in our day. In our time, make them known. In wrath, remember mercy. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பைய நம்ம கவனிக்கலாம். இங்கே 4 காரியங்களை இந்த வேத வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல அவர் சொல்றாரு, கர்த்தாவே, நான் உம்மை பற்றிய செய்திகளை கேட்டிருக்கிறேன். அற்புதமான ஒரு காரியம். பைபிள் என்ன?
ஆண்டவருடைய அற்புதமான செயல்கள் எல்லாவற்றையும் விவரிக்கிற புத்தகம்தான். ஆண்டவரே, உம்மை பற்றிய செய்திகளை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார். வேத புத்தகம் நமக்கு அற்புதமாக அநேக காரியங்கள் விவரிக்கிறது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அற்புதமாக விடுதலையாக்கினார். பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான உண்மை, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி நினைவு கூற வேண்டும் என்று சொன்ன ஒரு காரியம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கியது. பஸ்கா பண்டிகை நினைவு கூறுதல் அதுதான். கூடார பண்டிகை, பல காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் ஆண்டவருடைய அற்புதமான விடுதலை. அது மாத்திரமல்ல, கடவுள் தவறு செய்தவர்கள் எல்லாவற்றையும் நியாயம் தீர்த்தது அவருடைய அற்புதமான செயல்களில் ஒன்று. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையும் சந்தித்து கர்த்தர் நீதி செய்த காரியம். செங்கடலை 2ஆக பிளந்தார், தம்முடைய ஜனங்களை போஷித்தார், வழி நடத்தினார், வாக்கு பண்ணின தேசத்தை கொடுத்தார். ஏராளமான காரியங்கள், இதெல்லாம் கடவுளுடைய அற்புதமான செயல்கள். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை நாம் கவனிக்கலாம். ஆண்டவர் யோவான் ஸ்நானகனுடைய நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்திருந்தார். மற்ற எல்லா கடவுளுடைய தீர்க்கதரிசிகள், கடவுளுடைய மனிதர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய ஜனங்க கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய நாட்களில் மட்டும் அவர் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணுவார், மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட போவாங்க. அவர் ஜனங்க கிட்ட வரல, மக்கள் எல்லாரும் ஊழியக்காரரை தேடி போனாங்க. அவரும் ஆறுதலான செய்தி ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த செய்தியை கேட்கறதுக்கு எதுக்கு இப்படி திரண்டு போனாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், கடவுளுடைய அற்புதமான செயல். ஜனங்கள் ஏராளமாய் மனம் திரும்பினார்கள், தங்களுடைய பாவத்தை உணர்ந்தார்கள், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இதெல்லாம் கடவுளுடைய அற்புதமான செயல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஏராளமான ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை நம்ம வாசிக்க கேட்ட ஒரே செய்தியில் 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு செய்தியில் 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக மக்கள் தங்களிடத்தில் இருந்த எல்லா தவறான காரியங்களையும் விட்டு மந்திர பொருட்களை எல்லாம் எரித்து தூக்கி போட்டுவிட்டு ஆண்டவர் இடத்திற்கு வந்த செய்தியை 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி நிறைய ஆண்டவருடைய அற்புதமான செயல்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மாறி மாறி நடந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தாவே, நான் உம்மை பற்றிய செய்திகளை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் செய்த அற்புதமான செயல்களை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவேளை அதையும் தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான காரியங்கள் கேட்டிருக்கோம். பைபிள் இருந்தது மட்டுமல்ல, பைபிளுக்கு பிறகும் ஆண்டவர் திருச்சபை வரலாற்றில் செய்த ஏராளமான அற்புதமான செயல்கள், காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக லுத்தரன் திருச்சபையாக நாம் திருச்சபை வரலாற்றிலே மறக்க முடியாத நிகழ்வு திருச்சபையினுடைய சீர்திருத்தம். கடவுள் செய்த அற்புதமான ஒரு செயல் அது. சபையினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, இருண்டு போன காலத்திலிருந்து சபையை மீட்டு ரட்சித்து அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தினது ஒரு அற்புதமான கடவுளுடைய செயல். ஆகையினால இவைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை நாம் கேட்டிருக்கோம். தீர்க்கதரிசியா தான் சொல்றாரு, லார்ட், ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் யுவர் ஃபேம். கர்த்தாவே, நான் உம்மை பற்றிய செய்திகளை கேட்டிருக்கிறேன். ரெண்டாவது அவர் சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவரே, அதை நான் கேட்டது மட்டுமல்ல, அதை நான் கேட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். நீர் கடந்த காலத்தில் செய்த வல்லமை மிக்க செயல்களால் ஆச்சரியப்படுகிறேன். ஐ ஸ்டாண்ட் இன் ஆஃப் ஆஃப் யுவர் டீட்ஸ். ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அந்த செயல்களை எண்ணி அவர் ஆண்டவரை ஆராதிக்கிறார், ஆச்சரியப்படுகிறார். ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், பாராட்டுகிறார். ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை புகழ்ந்து பேசுகிறார், ஆச்சரியப்படுகிறார். ஆகையினால இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற ரெண்டாவது முக்கியமான காரியம், ஆண்டவர்
ஆண்டவருடைய இந்த அற்புதமான செயல்களை கேட்டார். அது இவருக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை தூண்டினது. அது மட்டுமல்ல, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இவரை உந்தி தள்ளினது. நிறைய நேரத்தில் ஆலய ஆராதனையில் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு காரணமே கடவுளுடைய வல்ல செயல்களை எண்ணி பார்க்கும்போது நமக்குள்ளாக விசுவாசத்தில் நாம் பலனடைவோம். ரெண்டாவது, கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக. ஆண்டவரை துதிக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன ஆக போகுது? ஆண்டவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. நாம் கடவுளுடைய வல்ல செயல்களை எண்ணி பார்க்கும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது நாம் விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் செங்கடலை பொழந்துட்டு போகிறார், அதனால எனக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதுனுடைய அவசியம் என்னென்னா, ஆண்டவர் இப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார் என்பதை நான் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, இந்த ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர், இதே ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே நான் பலனடைவதற்கு கடவுளுடைய ஆச்சரியமான செயல்களை நான் தியானிப்பது, அறிந்து கொள்வது, அதை பற்றி தியானித்து கர்த்தரை துதிப்பது நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை தூண்டி வழி நடத்துகிறது. மூன்றாவதாக இந்த பகுதியில் அவர் செய்கிற அற்புதமான காரியம், இப்பொழுது நீர் எங்கள் காலத்தில் பெரும் செயல்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதுதான் அவருடைய பிரேயர் ரிக்வெஸ்ட். ஆண்டவருடைய அற்புதமான காரியங்களை கேள்விப்பட்டார், கர்த்தரை துதித்தார், மகிமைப்படுத்தினார், ஆராதித்தார். இந்த வசனத்தில் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நீர் எங்கள் காலத்தில் பெரும் செயல்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் சில மொழிபெயர்ப்புகளை இப்படி இருக்குது, ரிவைவ் யுவர் ஒர்க்ஸ். ஆண்டவரே, உம்முடைய செயல்களை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். ரிவைவ், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் நமக்கு தெரியும். பிரிங் டு லைஃப் அகெயின், பிரிங் பேக் டு லைஃப். ஆண்டவரே, இவைகளை திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொல்ல. உம்முடைய அற்புதமான வல்ல செயல்கள் ஏதோ வரலாற்று நிகழ்வுகள் மட்டுமல்ல, அதை இப்பவும் நான் பார்க்க விரும்புகிறேன், நான் கேள்விப்பட்டவைகளை நான் அனுபவிக்க விரும்புகிறேன்னு சொல்ல. என்ன அற்புதமான ஒரு ஜெபம் இல்லை? ஆண்டவரே, நீங்கள் அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா, ஆனால் நான் இப்போ அதை பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நாட்களிலே நாங்கள் அதை காண வாஞ்சிக்கிறோம், காண விரும்புகிறோம். என்ன அற்புதமான ஒரு ஜெபத்தை இங்கே அவர் ஏறெடுக்கிறார்கள். திருச்சபை வரலாற்றில் பலவிதமான எழுப்புதல்கள் பல இடங்களில் ஏற்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெபம். எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது எந்த மனிதர்கள் கிடையாது, இது கடவுளுடைய செயல். இங்கே அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, உம்முடைய பெரு செயல்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. எந்த மனுஷனை பற்றி அவர் பேசலை. ஆண்டவரை தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க, அவங்க மிஷினரி வேணும், சுவிசேஷம் வேணும், அதெல்லாம் சொல்லலை. அவர் எதை பற்றி பேசுகிறாரு? எங்கள் காலத்தில் பெரும் செயல்கள் செய்ய வேண்டும். யார் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். இல்லை, கர்த்தருடைய செயல்களை உயிர்ப்பிக்கும்படியாக, மீண்டும் நடப்பிக்கும்படியாக, ஆண்டவர் செயல்படும்படியாக, அவருடைய அருள்மாறி ஊற்றப்படும்படியாக, ஆண்டவருக்காக உள்ள வாஞ்சையும் தாகமும் பெருகும்படியாக, மக்கள் மீண்டும் அதே வண்ணமாய் மனம் திரும்பி பாவ உணர்வடைந்து இயேசு வண்டைக்கு வருவதற்காக இங்கே அற்புதமாக கடவுளுடைய மனிதர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிரியை இல்லாவிட்டால் ஆராதனைகள் சடங்குகள் மட்டுமே. ஆண்டவர் கிரியை செய்யலைன்னா எல்லாமே ப்ரோக்ராம் ஆகிடும். இல்லை, சர்ச் சர்வீஸ் எல்லாமே ப்ரோக்ராம். சண்டே சர்வீஸ், ஃப்ரைடே சர்வீஸ், எல்லா சர்வீஸும் ஆலயத்தினுடைய ஒரு நிகழ்வுகள். ஆனால் இந்த நிகழ்வுகள் அல்ல. இங்கே தீர்க்கதரிசி கேட்கிற காரியம், ஆண்டவரே, ஏதோ நாங்கள் சில நிகழ்வுகளை பார்க்கறதுக்காகவோ வேடிக்கை பார்ப்பதற்காகவோ கலந்து கொள்வதற்காகவோ வரவில்லை. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செயல்படும் உம்முடைய பெரும் செயல்களை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம்.
நாங்கள் கேள்விப்பட்ட உம்முடைய செயல்களை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். இந்த ஜெபத்தில் கடவுளுடைய மனிதர் ஏதோ ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கல, இங்கே ஒரு ஆக்ஷனை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்க வாஞ்சித்து ஜெபிக்கிறார். கடந்த காலத்தில் கடவுள் படைத்தார், கடவுள் மீட்டார், கடவுள் வழி நடத்தினார், எல்லா அற்புதமான செயல்களையும் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் அவர் செய்ய போகிறது எல்லாவற்றையும் வாசிக்கிறோம். வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார், எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது, கர்த்தர் எப்படி நம்முடைய சத்துருக்களை வாயின் சுவாசத்தினால் அழித்து அவர் நீதியை நிலைநிறுத்தி 1000 வருடம் அரசால போகிற எல்லாவற்றையும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே அவர் ஜெபம் பண்ணுற விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தில் நடந்தது அல்ல, எதிர்காலத்தில் நடக்க போகிறது அல்ல, நிகழ்காலத்தில் நடக்க போகிறதுக்காக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மை செயல்படுபவராக பார்க்க விரும்புகிறேன். கடவுள் கடந்த காலத்தின் ஆண்டவரோ எதிர்காலத்தின் ஆண்டவரோ மட்டுமல்ல, அவர் நிகழ்காலத்தின் ஆண்டவரும் கூட. அதனால தான் நம்ம ஆராதனையிலே நம்ம சொல்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர். ஆகையினால வேதாகமத்தின் கடவுள் மட்டுமல்ல, அவர் என்னுடைய கடவுள். நான் அவரை அனுபவிக்க வேண்டும், அவருடைய வல்ல செயல்களை என் வாழ்க்கையிலே நான் காண வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று எதை செய்தாரோ, நாளை எதை செய்ய போகிறாரோ, அதை அவர் இன்றைக்கும் செய்ய வல்லவர். ஆகையினாலே அவரை பற்றிய காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவருடைய அற்புதமான செயல்களை நான் காண வாஞ்சிக்கிறேன். இது ஏதோ ஆபக்கூக்கு மட்டுமல்ல, வேத புத்தகத்தில் வேறு சில கடவுளுடைய மனிதர்களும் இதே மனநிலையோடு இருந்ததை நாம் வாசிக்கிறோம். எலிசா எலியாவினுடைய சால்வையை எடுத்துக்கொண்டு அவன் வந்தபோது, புரண்டு ஓடுகிற யோர்தானை பார்த்தபோது அவன் அந்த சாலையை முறுக்கி அதை அடித்தவன் சொன்ன ஒரு வார்த்தை, எலியாவின் தேவன் எங்கே? அந்த எலியாவின் தேவன் எலியாவுடைய தேவன் மட்டுமல்ல, அவர் எலிசாவின் தேவனும் கூட. ஆகையினாலே அந்த ஆண்டவரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எலிசாவும் அதே ஆண்டவரை பற்றி கொண்டு அதே ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதனாலே எலியாவோடு இருந்து கிரியை செய்த அதே ஆண்டவர் எலிசாவோடும் இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தார், விரும்பினார், அனுபவித்தார். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கிதியோனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெரிய தோல்வி நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை சந்தித்து ஆண்டவர் அவனோடு பேசினார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் கேட்ட கேள்வி, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். இதுதான் இந்த தீர்க்கதரிசியினுடைய ஜெபமும் இதுதான். ஆண்டவரே, நாங்கள் கேள்விப்பட்ட உங்களுடைய அற்புத செயல்கள் எல்லாம் எங்கே? உங்களுடைய வல்ல செயல்கள் எல்லாம் எங்கே? அது வரலாறு மட்டும்தானா? நீர் கடந்த காலத்தின் தேவன் மட்டும்தானா? சண்டே ஸ்கூலில் கேட்டோம், யூத்தில் கேட்டோம், ஆலய ஆராதனையில் கேட்டோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய ஜெபம் அதுவல்ல ஆண்டவரே, நான் கேள்விப்பட்டதை எல்லாவற்றையும் நான் பார்க்க விரும்புகிறேன்.
உம்முடைய வல்ல செயல்கள் வரலாற்றில் நடந்து முடிந்த நிகழ்வுகள் அல்ல, நீர் இன்றைக்கும் கிரியை செய்கிறவர் என்பதை நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவருடைய வல்ல செயல்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பார்க்கலாம். நான்காவதாக இந்த ஜெபத்தில் அவர் சொல்கிற ஒரு காரியம், ஆனால் நீர் கோபம் கொள்ளும் போதும் எங்கள் மீது இரக்கம் காட்ட நினைத்து கொள்ளும். நீர் கோபம் கொள்ளும் போதும் எங்கள் மீது இரக்கம் காட்ட நினைத்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபக்கூக் இந்த ஜெபத்தை செய்கிற தருணத்தில் அவர் நன்கு அறிந்திருந்த ஒரு முக்கியமான விஷயம், தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் தேவ கோபாக்கினை வரவிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். கடவுளுடைய கோபாக்கினையை பற்றி அவர் அறிந்திருந்தார். ஆக்கினை வர இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் நியாய தீர்ப்பை அறிவித்ததோடு அவர் நின்று விடாதபடி அங்கே அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள தேவன், அநியாயம் செய்கிறவர்கள் மேலே உம்முடைய ஆக்கினையை நீர் வருவிக்கிறவர் மட்டுமல்ல, இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறவர்களுக்கு இரக்கத்தையும் நீர் காண்பிக்கிறவர் அல்லவா என்று அவர் தேவனுடைய சமூகத்திலே இங்கே இரக்கத்திற்காக மன்றாடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த தெய்வ இரக்கம்தான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோபாக்கினை எல்லாவற்றையும் சிலுவையிலே தன் மீது ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்கள் மீது என் மீதும் தம்முடைய இரக்கத்தை பொழிவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய நற்செயல்களினாலோ நம்முடைய பக்தியினாலோ நம்முடைய புண்ணியங்களினாலோ இந்த ஆண்டவருடைய அருள் செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண நாம் வாஞ்சிக்கவில்லை. ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில காண வாஞ்சித்து நாம் ஜெபிப்பதற்கு காரணம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி. ஆண்டவர் கடைசி நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாக்குறுதி, தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்ததனுடைய விளைவு. ஆகினாலே ஆண்டவர் இவண்ணமாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான காரியம், அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தின் மிகுதியினாலே ஆண்டவர் நமக்கு இறங்கி உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கடந்த காலத்தின் தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் எதிர்காலத்தின் தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நிகழ்காலத்தின் தேவன். கிறிஸ்தவம் நாம் நம்பி பின்பற்றுகிற கொள்கை அல்ல. கிறிஸ்துவம் கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவம் கிறிஸ்துவனுடைய அற்புதமான வழிநடத்துதலை பெற்றிருப்பது, ஆண்டவருடைய அற்புதமான மீட்பை அனுபவிப்பது. இஸ்ரவேல் மக்களை மீட்டவர் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரே. ஆகையினால இதை நம்முடைய அனுபவமாக்கி கொள்வதற்கு நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த அற்புதமான கிருபையை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். வரலாற்றிலே திருச்சபையிலே எழுப்புதல் ஏற்பட்ட காலங்களில் எல்லாம் நாம் வாசிக்கிற ஒரு காரியம், திருச்சபை எழுப்புதலுக்காக ஜெபித்திருக்கலாம். ஆனால் இந்த எழுப்புதல் ஆண்டவருடைய வல்ல செயல்கள் சபைக்குள் மட்டுமல்ல, சபையை கடந்த தெருக்களிலும் அந்த ஊர்களிலும் கிராமங்களிலும் பயங்கரமான மாற்றத்தை உண்டு பண்ணினதை நாம் திருச்சபை வரலாற்றிலே பார்க்கிறோம். குற்றங்கள் குறைந்தது, சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. சாராய கடைகளுக்கு ஆள் செல்லவில்லை. பல்வேறு விதமான மாற்றங்கள் சமுதாயத்தில் கொண்டு வந்தது ஆண்டவருடைய வல்ல செயல்கள்.
இவன் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு கடவுளுடைய மனிதரை பற்றி நான் வாசித்து காலையில் நான் ஒரு சின்ன குறு செய்தி படித்தேன். 13 வயதில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். 10 ஆண்டுகள் ஜெபித்தார். அவருடைய பெற்றோர் சுரங்கத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளிகள். இவரும் அந்த கூலி தொழில் செய்வதற்காக சுரங்கத்திற்கு போக வேண்டியிருந்தது. வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சுரங்கத்திற்கு போவாராம். கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் வேத புத்தகத்தை வாசிப்பார். நண்பர்கள் எல்லாரும் பரிகாசம் செய்தார்கள். ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. 10 ஆண்டுகள் வேதத்தை வாசித்து ஜெபித்தார். கடவுள் அவருடைய ஜெபத்தின் விளைவாக வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இவர் இறையியல் கற்றுக்கொள்வதற்காக இறையியல் கல்லூரியிலே போய் சேர்ந்திருந்தார். ஆண்டவர் இவரோடு கூட பேசினார். ஆகினாலே படிப்பை முடிப்பதற்கு முன்பதாகவே அவர் புறப்பட்டு போய் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். முதலாவது கூட்டத்தில் 17 வாலிப பிள்ளைகள் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதை தொடர்ந்து இந்த எழுப்புதல் அந்த தேசம் எங்கிலும் பரவினது. ஏராளமான சபைகள், ஆலயங்கள், தெருக்களில் ஜனங்கள் கூடி கடவுளுடைய வார்த்தை கேட்க ஆரம்பித்தார்கள். நாம் ஜெபிக்கும் போது கடவுள் கிரியை செய்கிறார். இங்கே ஆபகூக்கும் அவ்விதமாக அற்புதமான ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே, நான் உம்மை பற்றிய செய்திகளை கேட்டிருக்கிறேன். கர்த்தாவே, நீர் கடந்த காலத்தில் செய்த வல்லமை மிக்க செயல்களால் ஆச்சரியப்படுகிறேன். இப்பொழுது நான் நீர் எங்கள் காலத்தில் பெரும் செயல்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தயவு செய்த செயல்கள் எங்கள் காலத்தில் நிகழுமாறு செய்யும். ஆனால் நீர் கோபம் கொள்ளும் போதும் எங்கள் மீது இரக்கம் காட்ட நினைத்து கொள்ளும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய தேசத்தில் ஆண்டவருடைய அற்புதமான வல்ல செயல்களை காண்பதற்காக நாமும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வல்ல செயல்களை நிச்சயமாக காண்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது அடியவனுடைய அற்புதமான ஜெபத்தை வேத புத்தகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். உம்முடைய வல்ல செயல்களை வேதத்தில் நாங்கள் படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்ல செயல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய திருச்சபைகளிலே, எங்களுடைய பட்டணங்களிலே காண்பதற்காக நாங்கள் பாரப்பட, நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் ஒன்றுபட, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நீர் எங்கள் திருச்சபையிலும் கிரியை செய்ய வல்லவர், கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆண்டவரே, அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர வல்லவர். இறைகிற காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்துகிறவர். ஆண்டவரே, 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறவர். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதே ஆண்டவர் என்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் கடந்து போவதற்கு தடையாயிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய திருப்பணிக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி அமைக்கக்கூடியவர். செங்கடலை பிளக்கக்கூடியவர். யோர்தானை திரும்ப செய்கிறவர். ஆண்டவரே, உடைய வல்ல செயல்களை உங்களுடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய ஊழியத்திலும், எங்களுடைய திருச்சபையிலும், எங்களுடைய குடும்பங்களிலும் கர்த்தாவே காண நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அதற்காக நாங்கள் ஒன்றுபட ஜெபிக்க, மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சிப்பதெல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படவும், ஆண்டவரே உம்முடைய அற்புதமான செயல்களை நாங்கள் பார்க்கவும், ஆண்டவரே மனம் திரும்புதலை எனக்கும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிடவும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனது கர்த்தாவே உலகத்தின் பால் அல்ல. எங்களுடைய மனது கர்த்தாவே உலகத்தினுடைய தேவைகளின் மேல் அல்ல. ஆண்டவரே, ஆஸ்தி ஆடம்பரங்கள் மேல் அல்ல. கர்த்தாவே, எங்களுடைய மனது உமக்கு நேராக திரும்ப, உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.